உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது தூக்கிட்டு போய் தான் இது நல்லா உட்கார்றதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது. பயங்கர வெயிட்டாக இருக்கா? பார்த்து பார்த்து தூக்கிட்டாங்க. முடியலடா முடியலடா, அப்படியே போட்டுருங்க. சின்ன கல் பேலன்ஸ். ஓ, அது மேலே உட்காடுறேங்கிறீங்களா? இது பண்ண மாட்டேன், சும்மா சாஞ்சிட போகுது பார்த்து. ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கணுமா இப்போ அங்கிருந்து? எவன்டா அவன் கல்லை தூக்கி போட்டது? இப்போ ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அமேக்ஸ் மீடியா. நான் உங்கள் சாஸ்கே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது. நீங்கள் கடைசியாக வந்து மகாராஷ்டிரா ட்ரிப்பு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஃபுல்லாக ஒரு 6 வீடியோ, ஒரு 6 இடத்துக்கு போனோம். 6 இடத்துக்கு போய் அட்வென்ச்சராக, அதுவும் டெய்லி போனோம் ஒவ்வொரு நாளும். அது வந்து போனது அக்டோபர் மாதம் போனது. ஆனால் இப்போ தான் அந்த சீரீஸே வந்து முடியுது. மகாராஷ்டிரா சீரீஸ் வந்து பயங்கரமான மெமரி. நான் எந்த இடத்துக்கு ட்ராவல் போனாலும் அது வீடியோவை பார்க்க மாட்டேன். இப்போ தான் வந்து சேனல்லாம் நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்படி போடுங்க, வீடியோ போடுங்க, சீக்கிரம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு மெமரிஸ். நான் என்னோட டைரிஸ் மாதிரி தான். இந்த மகாராஷ்டிரா சீரீஸும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாட்கள். அந்த 6 நாட்கள் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணது. அந்த மகாராஷ்டிரா சீரீஸில் லாஸ்ட் நாள் தான் நாங்கள் வந்து ஹரியர் ஃபோர்ட் போனோம். ஹரியர் ஃபோர்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் மகாராஷ்டிரா சீரீஸ்லேயே வீடியோஸ்குள்ளே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். இதெல்லாம் நான் அப்புறமாட்டி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உட்காந்து தொண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் பேசுவேன். நான் பேசுறத பார்க்க பிடிக்காதவங்க, ஐயோ என்னடா தொண்ணு பேசிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க, அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க, அடுத்த வீடியோ உங்களுக்காண்டி செம்ம அட்வென்ச்சரான ஒரு வீடியோ வரப்போகுது. அது நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ. அது என்ன வீடியோங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அடுத்து உங்களுக்காண்டி ஒரு சூப்பரான வீடியோ வருது. அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கங்க. கடைசியா பார்த்த எல்லா வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை உட்காந்து பாருங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் நாங்கள் சொல்லப்படாத பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அபிவி கம் டு மகாராஷ்டிரா. பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ இங்க இருந்து பார்க்கிறதுக்கு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஐமேக்ஸ் மீடியா மாமே. ஒரு பிரம்மாண்டமான மகாராஷ்டிரா சீரிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ மண்டபம் மாதிரி இருக்குங்க. அங்கே ஒரு படையே இருக்குங்க, குரங்கு படை. பாதையே இல்லை, ஆனால் நாங்கள் பாதையை உருவாக்கிட்டோம் இந்த இடத்துக்கு. இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டாங்க. மான்சூன் வந்துட்டாலே மகாராஷ்டிரா சொர்க்கமா மாறிடும். அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் திரும்பவும் மகாராஷ்டிரா போனோம். சாதிக்க பிறந்தவன்டா சாஸ்கே. ஃபஸ்ட்டு வந்து இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்பு எதுக்கு பிளான் பண்ணோம்னா, ஆல்ரெடி நான் புனே ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தேன். புனேல போய் ஒரு 2-3 இடத்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி மகாராஷ்டிராவுக்கு திரும்பவும் போய் அங்கே பயங்கரமாக அட்வென்ச்சரான இடங்கள்லாம் இருக்குது. அது போயிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். நான், அப்புறம் வந்து டோக்கியோ, அப்புறம் சத்யா, அப்புறம் வந்து முகி, ஃபைனலாக கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் அந்த லாஸ்ட் கம் காய். அதாவது நாங்கள் பிளானே பண்ணல. கடைசி நேரத்தில் ராஜேஷ் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் வந்து சும்மா கேட்டாப்புல என்கிட்ட, எங்கே போகிறீங்க ட்ரிப்பு, எப்போ போகிறீங்க, டேட்டு அப்படி இப்படின்னு கேட்டவர். திடீர்னு வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட்டை போட்டு அன்றைக்கி நாள் வந்து நின்றுட்டாப்புல. ஸோ நாங்கள் 5 பேர். எனக்கு எப்போவுமே ஒரு தாட் என்னென்னா, நம்ம நார்மலாக எல்லோரும் போகிற இடத்துக்கு போகிறது ஓகே. சில இடங்கள் இருக்குது, அதாவது கொஞ்சம் கஷ்டமான இடங்கள் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு அதை விட்டு தாண்டி போகணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நானும் என்னோடய டீம் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா திரும்பி இந்த இடத்துக்கு வருவோமா மாட்டோமா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு தடவை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுவோங்கிற மாதிரி நாங்கள் இறங்கிடுவோம். ஆனால் புதுசாக வர்ற ஒரு சிலர் வந்து அது எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட சேஃப்டி நாங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? அதனாலே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் யாரையுமே சேர்த்துக்கல. நிறைய பேர் கேட்டாங்க எங்களோட. சரி இந்த சீரீஸ் மட்டும் வேணாம், அடுத்து வேற எங்கேயா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதில் வந்து நம்ம தலைவர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டாப்புல. வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி வாப்பா அப்படின்னு அள்ளி போட்டு போனோம். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஹரிச்சந்தர்கட் கோயில். அந்த ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கேருந்து போய் ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒர்க்கும் ஆகலை. அதுக்கப்புறம் ஏதோ போட்டு மேட்ச் பண்ணி ஹரிச்சந்திர
ஹரிச்சந்திரகட் கோயிலுக்கு போகிறது வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் இருந்துச்சு. ஓகே இந்த இடத்துக்கு போய் ஆகணும், ஆனால் ஃபஸ்ட் நாளே போய் ஆகணும். எனக்கு என்னென்னா இந்த மகாராஷ்டிரா சீரியஸே மொத்தமாகவே ஒரு சிவன் கோயிலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஹரிச்சந்திரகட் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணோம். நாங்கள் ஒரு கல்சுபாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் எங்களுக்கு வந்து சென்டர் இடம் மாதிரி. அது சுற்றி எல்லாமே தள்ளி இருக்குது. நீங்கள் கல்சுபாய் போகிறோம், கல்சுபாய்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல தான் போய் நாங்கள் தங்கினோம். அந்த கல்சுபாய்க்கு பக்கத்துலேயே மகாராஷ்டிராவுடைய மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்கிற கல்சுபாய் பீக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வீடியோ நான் போட்டேன். அந்த கல்சுபாய் பீக்குக்கு வந்து போகணுன்னு ஆசை. அது பக்கத்துலேயே மற்ற இடங்கள்லாம் இருக்குது. நாங்கள் பிளான் பண்ண மற்ற இடங்கள் எல்லா இடங்களும் அங்கே தான் இருக்குது. சரி எப்படியாவது வந்து இது எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்சுபாய் பீக்கை வந்து நாங்கள் கல்சுபாய்ங்கிற ஒரு ஏரியாவில் ரூமை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் மற்ற இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஜீவிதம் ஃபோட்டோ இருக்கட்டும், அந்த இடங்களுக்குலாம் பக்கத்துலேயே ரூமும் பிடிக்கலாம். ஆனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஏன்னா நாங்கள் எல்லா 6 இடத்துக்கு போகணும், ஒரு இடத்த மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா. அதனால அந்த 6 இடத்துக்கும் போகிறதுக்காண்டி அங்கே ரூம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி வேன் பிடிச்சி போனோம். அந்த வேன்கார் கான்டாக்ட் நம்பரும் அந்த ஹோட்டல்கார் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். அண்ட் அந்த ஹோட்டல்கார அண்ணன் வந்து டிஸ்கவுண்ட்லாம் தரேன் அப்படிங்கும்போது சொன்னாப்புல, நம்ம சேனல் பேரை சொன்னான். ஸோ அது எப்போ நம்ம அக்டோபர் நடந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரியில் புது வருஷமே பிறந்துருச்சு. ஸோ இன்னும் ஞாபகம் வச்சுருப்பார் கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ கீழே சில பேர் கமெண்ட் பண்ணாங்க வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போகிறதா இருந்தால் அந்த கான்டாக்டை யூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. அண்ட் கொஞ்சம் சேஃபாக போங்க. இன்னொன்று மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனுபவப்பட்டது என்னென்னா, எல்லாருமே, நான் யாரையுமே இதாக சொல்ல, பொதுவாக மொத்தமாக எல்லாருமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்கணுங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது நம்ம ஊர்லேயுமே அதான் நடக்குது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணணும். முடிஞ்சளவு பார்கெயின் பண்ணி பேசி எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நிறையா நாயா எல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி நம்ம வீடியோ தடங்கல் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் கிளம்பிடுச்சுங்க. கேட்குதா பயங்கரமாக ஊழையிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எப்படியெல்லாம் போனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து டேரெக்டாக, அதாவது சென்னையிலேருந்து டேரெக்டாக கல்யாணுக்கு வந்து டிக்கெட் போட்டோம். கல்யாணம் வந்து மும்பைக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் மும்பையில் போய் இறங்கிடாதீங்க. கல்யாணில் இறங்கி கல்யாணிலேருந்து இகத்புரின்னு ஒரு இடத்துக்கு ட்ரெயின் இருக்குது அடிக்கடி. அந்த இகத்புரிக்கு ட்ரெயினில் போயிட்டோம். இகத்புரியிலேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி கல்சுபாய் போனோம். ஆனால் அங்கே பஸ் இருக்குங்க. அந்த இகத்புரியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு போனோம்னா அந்த ஆட்டோ வந்து அதுவே ஒரு 1500 கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க எங்கிட்ட. ஆனால் அந்த ஆட்டோக்காரர் எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளோ தூரம். அதுபோல் அந்த நைட் டைம் எங்களை சேஃபாக கூப்பிட்டு போனார். பட் எங்களுக்கு என்னென்னா, அது இன்னும் சிம்பிளாக முடிச்சுருந்துருக்கலாம். அங்கே வந்து பஸ் டைமிங்லாம் இருக்குது. ஸோ அந்த பஸ் சொல்கிறேன். இகத்புரியிலேருந்து நாங்கள் போனோம் பார்த்தீங்களா, கல்சுபாய்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு பாரிங்கிற ஊர், அந்த ஊர் பேர் பாரிக்கு வந்து பஸ் இருக்குது. அந்த பஸ் டைமிங் நான் சொல்கிறேன். இகத்புரி டு பாரிக்கு வந்து மார்னிங் 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. புனேக்கு போகிற பஸ்ஸு மார்னிங் 5 மணிக்கு இகத்புரியிலேருந்து கிளம்பும். அடுத்து 6 மணிக்கு ஒன்று இருக்குது, அடுத்து 8 மணிக்கு ஒன்று இருக்குது, 8:30க்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பஸ் மூலிமா நீங்கள் போய்க்கலாம். போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கும் அங்கே பஸ் இருக்குது. அங்கனக்குள்ளே கேட்டாலே சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து இகத்புரியில், அதாவது நீங்கள் கல்சுபாயிலேருந்து கிளம்புறதுக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது. ஈவினிங் 6 மணி பஸ். அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் நாங்கள் ஓடி வந்தோம் கடைசி நேரத்தில். போடின்னு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் நாங்கள் ஏறி வந்து போடியில் வந்து இறங்கி இகத்புரி வந்து மாறி நாசிக் வந்தோம். நாசிக் வந்து லாஸ்ட் நாள் நாங்கள் நாசிக்லேருந்து அந்த ஹரியர் ஃபோர்ட்டையும் பிரம்மகிரியும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேர் வந்து போடி இல்லை, கோட்டி. நான் மாற்றி சொல்லிட்டேன், அதை வந்து திருத்திக்கலாம். ஸோ அதனால் கல்சுபாய் வந்துட்டிங்கன்னா கல்சுபாயில் தங்கி அப்படி தான் நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக தெரிஞ்சு, உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா அந்த ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். இவர் ஒருத்தரை பார்க்கறதுக்காண்டி தான் தமிழ்நாட்டிலேருந்து 1200 கிலோமீட்டர் தாண்டி காடு மலை எல்லாத்தையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் அவ்வளோ சிறப்பான இடம். நிறைய பேரால் இங்கே வர முடியாதான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த லக்கு கிடச்சிருக்கு. ஹரிச்சந்திரகட்னு ஒரு சிவன் கோயில் போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் முதல் நாள் போயிருந்தோம். அந்த சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 4 தூணுங்க. 4 தூணில் 3 தூணும் வந்து விழுந்துருச்சு. ஒரே ஒரு தூணில் தான் அந்த சிவலிங்கம் வந்து நடுவில் இருக்குது. அது வந்து ரொம்ப, அந்த இடத்துக்கு போனாலே ஒரு தனி வைப்பு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் கண்டிப்பாக அங்கே நேரில் போகும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதுபோக வந்து கீழே அங்கே இருக்குது பார்த்தீங்களா தண்ணி, செம்ம ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. நீங்கள் அதை வந்து அங்கே போய் காலை வச்சா தான் தெரியும். ஆனால் முடிஞ்சளவு அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதா இருந்தால் மான்சூன் டைம் போகிற மாதிரி பாருங்கள். அங்கிட்ட தான் பேசுகிறாங்க. முடிஞ்சளவு மான்சூன் டைம் போங்க. மான்சூன் டைம் போனால் தான் முடிஞ்சளவு இந்த மாதிரி பயங்கர க்ரீனாக இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். பட் எல்லோவாயிரும், செடிங்கள்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி ஆகிடும்.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் மான்சூன் டைம் போங்க, போகிறதா இருந்தால் அந்த மான்சூன் டைம் போங்க. அதுபோக நாங்கள் போன அந்த ஹரிச்சந்திரகட் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் அவ்வளோதான் காமிச்சிருக்கோன்னா, அது அந்த ஹரிச்சந்திரகட் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நிறையா இருக்குங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அங்கே நின்று பார்த்தீங்கன்னா கீழே அள்ளு விட்டுரும், அந்த அளவுக்கு ஆழமான ஒரு இடம் இருக்குது. ஆனால் அது வந்து எங்களுக்கு டைம் இல்லாதனால திரும்பி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா மழை பிடிச்சிக்கிச்சு, வரும்போது மழை, சரியான மழை. அந்த ஃபுட்டேஜ்லாம் இப்போ நான் போடுறேன். அதெல்லாம் வந்து ஆனால் நாங்கள் அங்கேயுமே திரும்பி வரும்போதும் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும். ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து அங்கே நான் போட்டுருவேன். அதுபோக ஷார்ட்ஸாகவும் வரும், தனித்தனி ஷார்ட்ஸாகவும் போடலான்னு இருக்கேன். டியூரேஷன் காரணமாக அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் என்ன பண்ண போகிறேன், ஹரிச்சந்திரகட்டுக்கு அங்கே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த மகாராஷ்டிரா ஒரு விஷயம் இருக்குது, இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒன்று சொல்லுவேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கல ஊழையிடுற சவுண்ட் ரொம்ப கேட்கும். அது வந்து இந்த அங்கிட்டு இருக்கிற நரிகள் தான், நரியா நாயா என்னன்னு தெரியல, நாய்ங்க தான் எல்லாம் சேர்ந்து. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சுங்க இந்த இடம். நான் பேச ஆரம்பிச்சோன்னா அம்புட்டு கிளம்பிடுச்சுங்க, எல்லாம் கோரஸாக கிளம்பிடுச்சுங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இருக்குங்க. இதெல்லாம் இந்த வீடியோ வரும்ல, இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த கோட்டையை நீங்கள் பார்க்கணுன்னா வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். செம்ம டஃபாக இருக்குது, தண்ணி படி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குங்க. மோஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், தட் வாழ்வா சாவா மொமெண்ட். அதுவும் கொட்டுற மழை நேரத்தில் இங்கே வரணும்னு நினச்சிடாதீங்க, பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். இங்கே பயங்கரமாக வழுக்குது, பார்த்து ஒரு பெரிய மலை இருந்துச்சு, அந்த மலையவே காணோம், மேகம்லாம் மூடிடுச்சு. அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்ததாக ஹரிச்சந்திரகட்டுக்கு அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து ஜீவிதம் ஃபோர்ட் வந்து செம்ம ரிஸ்க்காக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அது எப்படி சொல்கிறதுனா, பக்கத்துலேயே நாணயக்கட்டுன்னு ஒரு மலை வேறு இருக்குது. அந்த மலைக்கு நாங்கள் போக முடியல. நாங்கள் என்ன நினச்சோன்னா, போயிட்டு திரும்பி வரும்போது அந்த நாணயக்கட்டை பார்ப்போம் அப்படிமா நினச்சேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த நாணயக்கட்டும் போய் பாருங்கள். அங்கே ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்குது. நீங்கள் தண்ணி வர டைம் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதை நான் வந்து சும்மா ட்ரோன் ஃபுட்டேஜ் மட்டும் லைட்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நாணயக்கட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அதுக்கு போய் பாருங்கள். அந்த இடம் அதான் அவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி போகிறப்ப அதை வந்து பார்க்காம வர்றது நல்லதில்லை, அதுதான். அதே நேரத்தில் கருப்பியும் அங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஒரு செல்ஃபியாவது எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டோம், கருப்பி வரல. அங்கே வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னென்னமோ வாங்கியெல்லாம் கொடுத்தோம் அதுக்கு. அது சாப்பிட்டுட்டு அது சாப்பிடவே இல்லை, அது அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் மனசே இல்லாமல் தான் அந்த இடத்த விட்டு வந்தோம். பயங்கரமான கோல்டன் மெமரி. கருப்பி வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து மறுபடியும் போவோம். அது போகும்போது நான் சொல்கிறேன் நான். அங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி திரும்பி நாங்கள் போவோம். அதுபோக அங்கே மகாராஷ்டிரா சீரீஸில் உங்களுக்கு நான் ஜாலியாக காமிச்சிட்டேன் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம். என்னென்னா, அங்கே வந்து நாங்கள் போகும்போது வழி மாறிட்டோன்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே எவ்வளோ நேரம் சுற்றினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் இருக்குல்ல ஒன்று? கண்டிப்பாக ஆமாம், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். வழி தெரியாமல் கூட வேறு அந்த அக்காவும் பிரபு ப்ரோவும் வந்திருந்தாங்க, அவங்க வேறு கூட இருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா கைடு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ஜீவிதம் ஃபோர்ட் போகிறீங்கன்னா கைடு இல்லாமல் போகாதீங்க, கைடோடு போங்க. ஏன்னா வந்து நாங்கள் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் எங்களை வந்து ரொம்ப சுத்தலை விட்டுருச்சு. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான ஃபாகு. அந்த ஃபாகில் வந்து நான் நிற்கிறேன். அப்போ வந்து ராஜேஷ் வந்து வந்துட்டு நான் உள்ளே போய் வழி இருக்கான்னு பார்க்குறேன்னு சொன்னேன். நான் அவ்வளோ சொல்கிறேன், வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அதோட அவன் போயிட்டான். உள்ளே போனவன் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கம்மியாகிடுச்சு. கம்மியானவொடனே எனக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுருச்சு, ஐயோ காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நாங்களே காணாமல் போய் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் வழி தேடுறவங்கிற போய் அவன் காணாமல் போயிட்டான். அதோட நான் போய் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போனால் பக்கி சுற்றிக்கிட்டு நேராக வந்து நான் எங்கே நின்றனோ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நான் உள்ளே போய் நான் கத்துறது அவனுக்கு கேட்கல. காரணம் என்னென்னு பார்த்தா, உள்ளே போனால் அங்கனுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் சவுண்டில் என்ன சவுண்டுன்னே கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடந்துச்சு. அதான் நிறையா வந்து அந்த ஜீவிதம் ஃபோர்ட்டில் சொல்லப்படாத நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போனோம் அப்படிங்கிற மேப்பு டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன். நாங்கள் வந்து ஒரு வேன் பிடிச்சி போனோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே அங்கே கல்யாண் வழியாகவே நீங்கள் போகலாம் ஜீவிதம் ஃபோர்ட்டுக்கு. அது கொஞ்சம் ஈஸியான ரூட்டு. நீங்கள் அந்த சைடு ரூட்டே வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சைடு ரூட்டு வந்து கொஞ்சம் தூரம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு இடத்த வந்து ரூமாக போட்டு அங்கே தங்கி இருந்துட்டு அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போவோம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ ஜீவிதம் ஃபோர்ட் போகிறீங்கன்னா அதுக்கு அந்த ரூட் வழியாக, கல்யாண் வழியாக போகிற ரூட்டு தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் இகத்புரி வழியாக சுற்றிக்கிட்டு வர தேவையில்ல. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜீவிதம் ஃபோர்ட்டில் ஃபாகு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க பயங்கரமாக. வந்து மூடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்கே ட்ரோனே எடுக்க முடியல எங்களால். ட்ரோன் ஷாட்லாம் அங்கே நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தூரம் வந்து மூடிடுது. அதுபோக ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதி பயணம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், டேஞ்சராக இருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் வழி தவறி மாறி போனது. அங்கேருந்து அந்த மலையுடைய அடிவாரம் வரைக்கும் காட்டுப்பகுதியாக இருக்கும்.
அதில் வந்து ட்ரெக் பண்ணி போனோம். ட்ரெக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா கருப்பி இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் யாரோ ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒளிஞ்சிருந்து வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அங்கே வந்து என்னென்னா கருப்பி இருந்தனால கொஞ்சம் நாங்கள் வந்து யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஏன்னா அது பாட்டுக்கு நிற்கிது, டக்குன்னு அங்கிட்டு பார்க்குது, செடிங்கள்லாம் பார்த்து குலைக்குது. அப்புறம் எங்களுக்கு முன்னாடிலாம் போகல, எங்கள் கூடயே தான் இருக்குது. அது வழிகாட்டுன்னு நினச்சி நாங்கள் கலாய்ச்சிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நீங்கள் தனியாக போகிறதா அல்லது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்படி கப்புள்ஸாக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கைடோட போங்க. தனியாக போய் எங்களை மாதிரி மாட்டிக்காதீங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்க்கான ஏரியா அந்த இடம். அது போக நீங்கள் போகும்போது ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸில் காற்றடிச்சு ரிவர்ஸ் மாதிரி அடிக்கலாம் அங்கே. ஆனால் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறீங்களோ பக்கத்தில் இருக்க அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து ரத்தன்கட் போனோம் அடுத்த நாள். ஆனால் நாங்கள் போனதுலேயே வந்து பயங்கர ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஜீவிதம் போட்டு ரிஸ்க்கு தான். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிஸ்க்காக இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி, ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவமாக நல்லா இருந்துச்சு அந்த இடம். எதுவுமே எதிர்பார்க்காம போய் பயங்கர அட்வென்ச்சராக ஃபீல் பண்ண இடம்னா ரத்தன்கட் தான். அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா எங்களுக்கு என்ன பிளானாக இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து கழுவு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்தில் அந்த இடம் வந்து திடீர்னு வந்து இல்லை போக முடியாதுப்பான்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே சரி கழுவு வாட்டர் ஃபால்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருக்கும்போது தான் டிரைவர் அண்ணா வந்து சொன்னார், ரத்தன்கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதோட ரத்தன்கட்டு அது பேரே இப்போ தான் கேள்விப்படுறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னால் சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிமா சொல்லிட்டாரு. அதோட நாங்கள் நினச்சோம் சிம்பிளாக ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் இடத்துக்காண்டி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதா, பக்கத்தில் ஒரு 2-3 ஃபால்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஏதோ ஒரு என்ன ஸ்வேதா ஃபால்ஸா என்ன ஃபால்ஸ் அது பேர் என்ன வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸ், சாரி அது ஒரு பொண்ணு பேர்னால ஸ்வேதான்னு போயிடுச்சு. வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ 2-3 வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாங்க. அந்த நெக்லஸ் வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குப்பா, நீங்கள் அந்த ரத்தன்கட்டை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 வசுந்தராவையும் நெக்லஸையும் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அது ஒரு நாள் அட்வென்ச்சராக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போனோம். ஆனால் ரத்தன்கட்டே எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருச்சு. அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போனோம், மேலே போனால் திடீர்னு மேகமூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் டாப்புக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன ட்ரோன் மட்டும் தான் எடுக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக திரும்பி அங்கே போவேன். நான் போகும்போது அழகாக எடுத்து காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரத்தன்கட் முடிச்சுட்டு நாங்கள் ரத்தன்கட் முடிக்க போகும்போதே ஒரு பாதை பிரிஞ்சுங்க. அந்த பாதை வந்து ஹரிச்சந்திரகட் கோயிலுக்கு போகுமா. ஃபஸ்ட் டே போனோம் இல்லையா, அந்த சிவன் கோயிலுக்கு வந்து போகுமா. அந்த பாதையை அந்த வீடியோவில் நான் முடிச்சிருப்பேன், ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன்னு. கூடிய சீக்கிரமே வந்து அடுத்து நான் போகும்போது அப்போ வந்து, அதாவது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் தெளிவாக, நான் திரும்பி எப்போ போகிறேனோ அப்போ வந்து அந்த பாதை வழியாக ட்ராவல் பண்ணி போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அண்ட் ஹரிச்சந்திரகட் அந்த சிவன் கோயில் பக்கத்தில் எதெல்லாம் விட்டோமோ அதையும் நான் உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கிறேன். அண்ட் ரத்தன்கட் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது பயங்கரமாக ஒரு விஷயம் ஃபீல் பண்ணோம். அது என்னென்னு வந்து சில விஷயங்களை என்னால் ஓப்பனாக டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு சேஃபானவங்களையே உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த மாதிரி மகாராஷ்டிரா சைடு போகிறப்ப. அது ஏன்னா மகாராஷ்டிரா முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் ஜம்ப் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா. மகாராஷ்டிரா முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டு இருக்கையில் ட்ரெயினில் உட்காந்துருக்கையில் திடீர்னு வந்து ஒருத்தர் ட்ரெயினில் வந்து படிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து ட்ரெயினில் சீட்டெலாம் ஆல்ரெடி புக் பண்ணல, சும்மா கூட்டத்தில் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. எங்கே இருந்தேன்னா நாசிக்லேருந்து மும்பை வர வேண்டிய ட்ரெயின். அப்போ வந்து படியில் தான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாப்புல, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. அவர் பையா பேசிட்டு இருந்தேன், நானும் நல்லா பேசியிருந்தேன். நேக்காக பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கையில் என் பர்ஸ் மட்டும் அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா அப்படியே பர்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக உருவிட்டே இருக்கார் அவர். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. எனக்கு அப்படியே அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அதோட என்ன பண்ணிட்டேன், பர்ஸ் அப்படியே உருவுறாரு, அப்படியே நான் பிட் பாக்கெட் அடிக்கிறாரு. எனக்கு அது லேட்டாக தான் புரியுது. சாச்சா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே லைட்டாக அப்படி வெளில வரையில சாச்சா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு கையில் வச்சு இப்படி உருவுறாரு. நான் திரும்பி பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே பர்ஸை விட்டுட்டு சிரிச்சிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகிறாரு. அதோட என்னால் அந்த இடத்துல ஒன்றுமே ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்னமும் வந்து தமிழ்நாட்டிலையும் யாரையுமே தப்பு சொல்ல, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு ட்ராவல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து என்ன வேணால் நடக்கலாம். அதனால் முடிஞ்சளவு ரொம்ப ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆனால் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா கொண்டு போனோம், ட்ரோன் கொண்டு போனோம். கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து அன்றைக்கி வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூடவே இருக்கும். 3 லட்சத்துக்கு மேலே உண்டான ப்ராடக்ட்டே எங்ககிட்டே இருந்துச்சு. யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுட்டு வந்து பிடிங்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு இதாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். நாங்கள் பேக்கப்புக்கு பல பிளானும் வச்சுருக்கோம். ஸோ வந்து நாங்கள் அப்படிலாம் விட்டுருக்க மாட்டோம். பட் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா,
நாங்கள் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். யாருன்னு பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அதுக்கெலாம் பேக்கப்பில் நாங்கள் நிறையா பிளான் வச்சுருக்கோம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, இதாக போகிறீங்கன்னா நம்பிக்கையானவங்களோட போங்க. வீடியோவை பார்த்துட்டு போகலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. ரத்தன்கட் போயிட்டு வரையில் நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேனை அப்படியே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருட்டுக்குள்ளே நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது வந்து என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. என்ன காரணம், என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச அளவு எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்க பார்த்துக்குங்க. யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. அதை வந்து யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் நாங்கள் முடிஞ்ச அளவு ஃபைனல் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, நான் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிறேன். என் கூட இருந்து எனக்கு கேமரா ஹேண்ட் பண்ணுற என் கூட உள்ளவங்களும் சரி, ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஒவ்வொரு ட்ராவலுமே கூட வர்றாங்க. என்ன ஒன்று, இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் பிடிச்சி பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் இதை பண்ணுறோம். ஓகேவா? எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். பல பேர் போக முடியாத இடங்களுக்கு போய் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுபோக அது ஒரு மெமரிஸாக ஒரு சேனலில் எங்களுக்கு பதிவு பண்ணணும். நாளைக்கு அதை வந்து நாங்கள் ஒரு இடத்துல அதை சொல்லுவேன் இல்லையா, ஒரு 50 வயசு 60 வயசுலலாம் நம்மளால் இந்த மாதிரி மலைக்கெல்லாம் ஏற முடியுமான்னு தெரில. ஆனால் அப்படிப்பட்ட பெரியவங்களையும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. பட் அன்னைக்கு என்னால் ஏற முடியாத ஒரு வயசில் கூட நான் உட்காந்து என் வீடியோவை ப்ளே பண்ணி நான் பார்க்கும்போது வந்து எனக்கு அப்படியே திருப்தியாக இருக்குங்க. ஆமாம்ல, அன்றைக்கி நம்ம இப்படி பேசினோம்ல, இப்படிலாம் பண்ணோம்ல அப்படின்னு. ஸோ அந்த மெமரிஸ்காண்டி தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் கொஞ்சம். ஏன்னா நான் ஒரு சில சேனல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சில பொண்ணுங்கள்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஏறிடும். ரீசெண்டாக ஒரு பொண்ணோட சேனல்லாம் பயங்கர ரீச்சு. அப்போ பாடுறாடி பொண்ணுங்கன்னா சட்டுன்னு ரீச் ஆயிடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, பசங்க மலையாக ஏறணும் கஷ்டப்பட்டு. ஏன்னா 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பன்னு கிடைக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் 4-5 மலை ஏறினா தான் ஒரு சீரியஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடணும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேவை. அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பின்னாடி இருந்து நீ ஏறுறா அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்டப்பாக நான் சீக்கிரம் வீடியோ போட்டு உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எவரெஸ்ட்டுக்கு போகிறோம். நாம இப்போ கிட்டத்தட்ட எவரெஸ்ட் ஏறிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக கல்சுபாய்ங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். கல்சுபாய் வந்து மகாராஷ்டிராவுடைய ஹையஸ்ட் பீக். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அதாவது மகாராஷ்டிராவுடைய ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்கிற அந்த மலைக்கு போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணோம். அதாவது நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பின்னாடி தான் அந்த மலையே இருக்குது. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணால் அங்கேருந்தே ஒவ்வொரு இடத்துக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அங்கேருந்து வேன் பிடிச்சி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம். இந்த வேனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, இதுக்கெல்லாம் மொத்த பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். பின்னாடி போய் தான் வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், அன்றைக்கி ரூமில் நல்லா தூங்கிட்டு காலங்காத்தால் நானும் சத்யாவும் ராஜேஷும் 3 பேர் தான் போனோம். ஏன்னா வந்து முந்தின நாள் தலைவர் லலித் செம்ம ஆட்டம் எங்கள் கூட வந்துட்டான் உச்சி வரைக்கும். அப்புறம் வந்து அண்ணன் இன்றைக்கி முடியல, அண்ணன் நான் டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் சரி எடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் முகியும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர் ரூம்லேயே இருந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் போனோம். நாங்கள் மட்டும் கீழே நடந்தே போய் ட்ரெக்கிங் போனோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்சுபாயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போகும்போது அங்கே என்ன ஏதுன்னே தெரில. மேலே எங்கேயோ ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு லிங்கம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு அங்கே கல்சுபாய் தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றின மலை அது. ஒரு பெண்ணுடைய மலை. ஒரு பெண் வந்து இந்த கிராமத்துக்காகவே அந்த மலையில் இருக்கிற உயிரினங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு நல்ல பெண்ணுக்கு கோயில் கட்டி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. கல்சுபாய் போயிட்டு திரும்பி வரும்போது தான் எங்களுக்கு வந்து பயமுறுத்தி விட்டாங்க. ஒரு 2 பேர் வந்துட்டு தலையில் அடிபட்டிருக்கு, நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அல்டிமேட்டு வந்து நாங்கள் அடுத்து ஹரியர் ஃபோர்ட் போகிறோம். அவங்க ஹரியர் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம், தலையில் அடிபட்டுருச்சு, தயவு செஞ்சு பார்த்து போங்க, சேஃபாக போங்கன்னு மிரட்டி விட்டு போயிட்டாங்க, பயமுறுத்தி விட்டாங்க எங்களை. ஆனால் நாங்கள் எப்படியோ ஓரளவுக்கு சேஃபாக இது பண்ணிட்டோம். அண்ட் கல்சுபாயில் வந்து என்னென்னா மேலே வந்து டென்ட் ஸ்டேலாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே டென்ட்லாம் போட்டு கொடுப்பாங்க. அடுத்த தடவை போகும்போது நான் டென்ட்டு போட்டு அதை அழகாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் போகும்போது ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. ஆனால் அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக கல்சுபாயில் டாப்பில் டென்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி பாருங்கள். அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் தனியாக கூட சர்ச் பண்ணி பாருங்கள். சில பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணி அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மார்னிங் டைம் வந்து சன்ரைஸ் ஆகுறதுங்கிறது அங்கே கிடைக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். டென்ட்டுக்கு வந்து 2000 என்னமோ சொன்னாங்க. அது 2000 என்னமோ அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. அதையும் நான் தனியாக ஷார்ட்ஸாகவும் போடுறேன், வீடியோவும் போடுறேன். ஆனால் அந்த இடத்துல கல்சுபாய் நான் இப்போ ஹோட்டல் நம்பர் கீழே போட்டிருப்பேன் இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. கல்சுபாய் மலைக்கு ஏறிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வேகமாக வந்து பஸ்ஸை பிடிக்கணும். நான் உங்கள்கிட்ட அப்போதே சொன்னேன் இல்லையா, நாங்கள் இருந்தது வந்து பாரி கல்சுபாய்ங்கிற ஒரு ஸ்டாப்பு. அந்த கல்சுபாய் ஸ்டாப்லேருந்து போடி தானே வேணும்,
கல்சுபாய் ஸ்டாப்லேருந்து கோட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த கோட்டி ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து இகத்புரி மாறுற மாதிரி. ஏன்னா இகத்புரிக்கு டேரெக்டாக பஸ் இல்லை. ஸோ அதனால் 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வேக வேகமாக கீழே ஓடி வந்து பேக்குகெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல்காரரை வந்து எங்கிட்ட ரெண்ட்டு கொஞ்சம் கூட குறைச்சி கேட்டோம். அந்த ரூமுக்கு கூட சொல்லிட்டார். அதோட போட்டு பக்கத்தில் இருக்கிற கொய்யா மரத்தை ஃபுல்லாக பிடிங்கி அங்கே இருக்கிற கொய்யா பழத்தெல்லாம் பிடிங்கி அள்ளி பேக்குள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறும்போது ஒன்றா கடிச்சிட்டே போனோம். என்னாச்சு? பஸ் காடி அட பாதிங்களா இப்படியாடா ஓட வைப்பீங்க திடீர்னு? ஐயோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பஸ் வந்துட்டு அந்த பஸ்ஸில் ஏற போகிறோம். ஐயா பஸ் நீ பாட்டுங்க ஐயா, உங்களை விட்டால் வேறு பஸ் இல்லை பையா. வந்துட்டான்டா ஓகே. அதுவும் பஸ்ஸா திடீர்னு வந்துடுச்சு. பஸ்ஸை பிடிச்சி நேராக போய் கோட்டியில் இறங்கணும். கோட்டியிலேருந்து இகத்புரிக்கு ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பஸ்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு வேன் இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோட்டியிலேருந்து நாசிக் போகிறதுக்கு ஒரு வேன் மாதிரி பிடிச்சி போனோம். அந்த வேனுக்கு தனியாக 1500 ஆகிடுச்சு. அது போக வந்து நாங்கள் பஸ்ஸில் போனது எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாகிடுச்சுங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் வேன் பிடிச்சோம் இதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து நாசிக் போய் நாசிக்லேருந்து ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிள் பக்கத்தில் போயிட்டோம். அது வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு வேன் பிடிச்சி தான் போனோம். 700 என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் 1200 ஆகிடுச்சு. ஸோ வந்து அதை சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். அங்கே நாங்கள் நாசிக்லேருந்து ட்ரிம்பகேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் போய் ரூம் பிடிக்க போனோம். அன்றைக்கி நைட்டு ரூமும் கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா வந்து அது தொடர்ச்சியான லீவு, காந்தி ஜெயந்தி வருது, சன்னாயர் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு லீவு, எங்களுக்கு ரூமே கிடைக்கல. நைட்டு எவ்வளோ நேரம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரெக்கிங் பண்ணி வந்து டயர்டில் இருக்கோம். அன்றைக்கி நைட்டு வந்து ரூம் இல்லாமல் வெளியிலே நின்றுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா ரூம் இருக்குது, எல்லாமே ரேட்டு கூட இருக்குது. நாங்கள் வந்து என்னென்னா ஆல்ரெடி நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட நிறையா செலவு வேறு எங்களுக்கு. அதெல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். போட்ட பட்ஜெட்டை விட பயங்கரமாக செலவு வந்துருச்சு. சரி ஓகே எப்படியாவது மேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூமை பிடிச்சிருந்தலாம். பார்த்தா அந்த லீவுனால என்ன ஆகிட்டுனா எல்லா ரூமு ரேட்டையும் கூட்டிட்டாங்க. கடைசியில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரூமை பிடிச்சோம். அந்த ரூமை வந்து அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருந்தார். அவர் கான்டாக்ட் கூட போடுறேன் நான். ஆனால் ரூம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எங்களுக்கு என்னென்னா தங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அந்த ரூமை பிடிச்சி போய் தங்கிட்டோம். ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிள் பக்கத்துலேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போன இடம் தான் பிரம்மகிரி. 4000 அடி உயரத்தில் இருக்கும்போது ராட்சச மலையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்களா? இந்த மலையை சிவன் இருக்கிற மலையாவும் சொல்றாங்க. இது பிரம்மரோட மலைன்னு சொல்றாங்க. பிரம்மகிரிங்கிற பயங்கர உயரமான மலைக்கு நாங்க சுத்தி பார்க்க போனப்ப அட மலையில மாட்டிக்கிட்டோம். இன்னும் அது மேகமே ஒரு மாதிரி ரவுண்டா சுத்தி புயல், அது புயல் தானே. அங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி ரவுண்டா சுற்றி பாருங்க, புயல் மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே அமுங்குது மேலே. இந்த இடத்துல ஒரு செம்மையான கோவிலும் இருக்கு. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவரான கோதாவரி உருவாகிற இடமே இதுதான். கோதாவரி நதி உருவாகிற இடத்த பார்க்க நாங்கள் செங்குத்தான படிகளை தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. தங்கிட்டு காலைல எழுந்துச்சு வந்தால் ஒரு இட்லி கடை போட்டு பிரிச்சாச்சு இட்லியை. எல்லாருக்கும் ஹாப்பி, இட்லிடான்னு எல்லாரும் செம ஹாப்பி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நூடுல்ஸாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இட்லியை பார்த்தோன்னே எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இதாக பண்ணிவிட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து பிரம்மகிரி போனோம். பிரம்மகிரியுமே சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே செம்ம அட்வென்ச்சருங்க. பிரம்மகிரியில் முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடியும் கீழேயும் வேறு சில இடங்கள்லாம் இருக்குது. பட் போக முடியல, டைம் இல்லை. அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும். லாஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, புயல் காற்று மாதிரி வந்து மழை பிரிச்சிருச்சு. கோப்ரோவில் வந்து என்னென்னா மழை வந்து அவ்வளோவா தெரியாது. கோப்ரோ வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், எவ்வளோ சடன்னு மழை ஃபோர்ஸாக அடித்தாலும் கோப்ரோவில் வந்து அந்த நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நீட்டாக காட்டும். அதனால என்னென்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக மழை பெஞ்சிச்சுங்கிறதே அந்த கோப்ரோவில் அவ்வளோவா ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் பயங்கர ஃபோர்ஸ், எங்களால் கண்ணை கூட திறக்க முடியல. கண்ணுலலாம் பட்டு நடிக்குது, காதெல்லாம் சரியான அடி வலி, காதெல்லாம் வலி எங்களுக்கு. ஆனால் வந்து சரி வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படியா தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் அதில் போனோம். அந்த இடம் வந்து அந்த மலையிலேயே வந்து ரொம்ப நாங்கள் ரிஸ்க்காக ஃபீல் பண்ணோன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த மேலே உச்சிக்கு போகிற இடத்துல மட்டும் பார்த்து இறங்கணும். ஏறும்போதே ரொம்ப ரிஸ்க்காக இறங்கணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கையில் அந்த இடம்லாம் வழுக்குதா, அதோடு பார்த்து சேஃபாக இறங்கி ஒரு வழியாக வந்துட்டோம். எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து அது மறக்க முடியாத ஒரு மெமரி, கோல்டன் மெமரியாக இருக்குது. இனிமேல் போனால் கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படிங்கிறத அந்த பாடத்தில் கற்றுக்கிட்டோம். நாங்கள் அங்கேருந்து சேஃபாக கீழே வந்து தங்கி இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி ரூமில் நல்லா தங்கி இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹரியர் ஃபோர்ட் போனோம். இந்த ட்ரிப்போட மொத்த பிளானுக்கு ஒரு மெயினான காரணமே இந்த ட்ரிப்போட மகாராஷ்டிராவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா ஹரியர் ஃபோர்ட் தான்.
ஹரியர் ஃபோர்ட்டு போய் ட்ரெக்கிங் பண்ணி வீடியோ எடுத்து போகணும் தான். சரி ஹரியர் ஃபோர்ட்டுக்கு போகிறோமே, அந்த ஒரு வீடியோக்காண்டி அந்த ஒரு இடத்துக்காண்டி நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறது இல்லாமல் சுற்றி பக்கத்தில் ஹரியர் ஃபோர்ட்டை சுற்றி உள்ள இடங்கள்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான். அதை சுற்றி உள்ள இந்த ஜீவிதம் ஃபோர்ட்டு மற்ற இடங்கள் எல்லாமே பிளான் பண்ணோம். அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு சிவன் கோயிலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த சிவன் கோயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹரிச்சந்திரகட் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போச்சு அப்படியே அழகாக. அண்ட் ஹரியர் ஃபோர்ட் வந்து நாங்கள் மற்ற மலைகள்லாம் போயிட்டு ஹரியர் ஃபோர்ட் வந்து ஏறும்போது என்ன ஆகி போச்சுன்னா சப்புன்னு ஆகி போச்சு எங்களுக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே ரிஸ்க்கான மலையெல்லாம் ஏறிட்டோம். ஹரியர் ஃபோர்ட் வந்து ஏறுற அன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து போச்சுடா இன்றைக்கி என்னமோ பண்ண போகிறோம்டா ஆச்சாடா பூச்சாடான்னு எல்லாரும் அப்படியே வெறித்தனமாக கிளம்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஏதோ அந்த 90 டிகிரி ஏறுவோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தாங்க செங்குத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸி தான். அதோட அங்கேயே சில்வர் பட்டனை வந்து ரிவீல் பண்ணியாச்சு. சில்வர் பட்டன் வந்து ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே நான் ஒரு இக்கு வச்சுட்டே தான் வந்தேன், யாராவது கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எல்லா வீடியோலையுமே அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் எங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அந்த அடுத்த ஒரு நாள் ஈவினிங் தான் வந்து எங்களுக்கு ட்ரெயினே. மார்னிங்லேருந்து நாங்கள் ஃப்ரீ தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சோடனே ஒரு 2 மணி போல் எனக்கு முழிப்பு தட்டுருச்சு. ஏன்னா நம்ம ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்கோம் இல்லையா. எனக்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு, எப்படியாவது வந்து நம்ம அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்தில் ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிள் இருக்குது, அது ஜோதி லிங்கத்தில் அதுவும் ஒரு முக்கியமான லிங்கம். அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் டைம் இல்லையே நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 மணி இருக்குங்க அடுத்த நாள் காலையில் முழிப்பு தட்டுருச்சு. நேற்று தான் ஹரியர் ஃபோர்ட் போயிட்டு இருந்தோம், அத்தனை நாள் மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தூக்கமே வரல. அதோட காலங்காத்தால் எந்திரிச்சு போய் பாத்ரூமில் போயிட்டு அந்த குளிரில் நான் எப்படி குளித்தேன்னே தெரில, தண்ணி எடுத்து சரச்சரன்னு ஊற்றி குளிச்சுட்டு காலங்காத்தால் எடுத்து பேக்கை போட்டுட்டு கீழே இறங்கி வர்றேன். ஹோட்டல் ரூமில் உள்ளவர் கேட்குறாரு எங்கே போகிறேன் அப்படின்னு. கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. அதோட சரி போன்னு சொல்லிட்டு சிரித்தார். 5 மணி காலங்காத்தால் 7 மணிக்கு எங்களுக்கு வந்து செக் அவுட்டு. 7 மணிக்கு நாங்கள் வெளியில் வரணும். ஆனால் என்னென்னா நான் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சீக்கிரமே வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே நிற்கிது ஒரு க்யூ, அதாவது எவ்வளோ கூட்டம்னா அந்த ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிள் சிவன் கோயிலில் தான் இருக்கோம். இங்கே சரியான கூட்டங்க. அந்த கோயிலுடைய கூட்டத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிவன் டெம்பிள் மார்னிங் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து அப்படியே லைனாக போய்கிட்டே இருக்காங்க எல்லோரும், சரியான கூட்டம். அதோட எனக்கு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எப்படியாவது க்யூவில் நிற்போம்னு சொல்லிட்டு போய் நின்றாச்சு. நின்று உள்ளே போனால் அந்த கோயில் அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா போனால் அந்த கோயிலுக்கு ஒரு தடவையாக போய் பாருங்கள். அதோட பிக்சர் வீடியோஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன். அங்கே வந்து எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஒருத்தர் தமிழ், இன்னொருத்தர் வந்து நேபாளை சேர்ந்தவர். அவர் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கை கூட லாஸ்ட்டில் எடுத்து கொடுத்தாங்க. என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல் உள்ளே போனோடனே. அதோட சரி ஓகே நம்ம உள்ளே வந்துவிட்டோம், சிவனை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு போனோம். போய் கடைசியில் அந்த லாஸ்ட்டாக அதாவது அந்த கருவறைக்கு கிட்ட போகும்போது கதவு மூடிட்டாங்க. அந்த ப்ரோ வந்து என்கிட்ட சொன்னார், கருவறை கிட்ட வரும்போது வந்து கதவு மூடி அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கருவறை கிட்ட போகும்போது, அதாவது அப்பப்போ வந்து கதவு மூடி அலங்காரம் பண்ணுவாங்க. நம்ம கருவறை கிட்ட போகும்போது கதவு மூடிட்டாங்கன்னா நமக்கு வந்து லக்கு, நம்ம கொஞ்சம் நேரம் கருவறை கிட்ட நிற்கலாம், அதெல்லாம் வந்து எல்லோரும் கிடைக்காத பாக்கியம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி லேட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நாங்கள் கரெக்டாக கருவறை கிட்ட போகிறோம், கதவு மூடிட்டாங்க. கதவு மூடினோடனே அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த கதவு திறந்தவுடனே எல்லோரும் வைப் ஆகிட்டாங்க. எல்லோரும் கத்துறாங்க, எல்லோரும் சிவனே அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லோரும் கத்தி சாமியை கும்பிட்டு கடைசியில் வந்து நானும் கிட்டே போய் அந்த ஜோதிலிங்கத்தை பார்த்தேன். உண்மையிலே செம. இனி திரும்ப நான் த்ரிம்பகேஸ்வர் கோயிலுக்கு போவேனான்னு தெரில, கண்டிப்பாக போவேன். பட் வந்து அன்றைக்கி நான் பார்த்தது ரொம்ப ரசித்தது அழகாக இருந்துச்சு. என் ஃபோன் சுவிச் ஆஃப்னால அன்கிட் அவருடைய பேர், அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு எனக்கு. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரேரான பிக்சர், அது வந்து கோல்டு. அந்த பிக்சர் எடுத்துகிட்டு நான் திரும்பி ட்ரிம்பகேஸ்வர் கோயிலெலாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு 10 மணி ஆகிடுச்சு. காலையில் 3 மணிக்கு போனேன்னா 10 மணிக்கு திரும்பி வந்தேன். ரூமில் எல்லோரும் அப்படியே பார்த்தாங்க. அதோட 8 மணிக்கு எங்களுக்கு செக் அவுட்டு. ஆனால் அந்த ரூம்காரர் எதுவும் சொல்லலை. அவர் வந்து ஒன்றும் இல்லைப்பா போங்க பாருன்னு சொல்லிட்டார். அதோட கிளம்பி நேராக வந்து வேனை பிடிச்சி டேரெக்டாக வந்து மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மும்பை கேட் வந்தோம். மும்பை கேட் வந்துட்டு அங்கே தாஜ் ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். அங்கேருந்து ஒரு லைவ் கூட போட்டிருப்பேன். அந்த லைவ் கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கும், பார்க்குறவங்க போய் பாருங்கள். டவர் இல்லாதனால அது ஃபுல்லாக கன்டினியூ பண்ண முடியல. மும்பையில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக அப்படியே எங்களுடைய ட்ரெயினை பார்த்து ஏறிட்டு செம்ம டயர்டோட பயங்கர டயர்டோட நினச்சதை சாதிச்சிட்டோண்டானுங்கிற ஒரு பயங்கர ஒரு வெற்றியோடு திரும்பி வந்த மாதிரி ஹாப்பி நாங்கள் திரும்பி. ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண எல்லா மலையும் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு மலை மிஸ்ஸிங். அது காரணம் என்ன, அலோடு இல்லாதனால மிஸ்ஸிங். ஆனால் அதுக்கு பதிலாக அதே மாதிரி ரிஸ்க்கான இன்னொரு மலைக்கு ரத்தன்கட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் நினச்சதை முடிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தோடு வரும் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். இப்போ
இந்த ட்ராவலுடைய பட்ஜெட் செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இருட்டிடுச்சு, இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து இதை பற்றி பேசணும்னு சொல்லி ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. மகாராஷ்டிரா ட்ரிப்புக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ பிளான் பண்ணோம், வெறும் 8000 தான் பிளான் பண்ணோம். ஒரு ஆளுக்கு 8000 ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து பயங்கரமாக எகிரிடுச்சு. நான் ஒன்றா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக கால்குலேட் பண்ணிக்கங்க எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து ட்ரெயின் பிடிச்சி போனோம். ட்ரெயினுக்கே வந்து நாங்கள் ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருந்தோம். அது ஒரு 600 500 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இங்கேருந்து டேரெக்டாக போய் நாங்கள் மும்பைக்கே புக் பண்ணிட்டோம். கல்யாணில் இறங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 500 ட்ரெயின் டிக்கெட். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து நாங்கள் இகத்புரி போனோம். இகத்புரி வந்து அது ஒரு 200 என்னமோ தான் வந்துச்சு. ஸோ 160 என்னமோ தான் ஒரு ஆளுக்கு. ஸோ இகத்புரி போயிட்டோம். அதுவும் ட்ரெயினில் தான் போயிட்டோம். இகத்புரியிலேருந்து நாங்கள் கல்சுபாய்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்டோவில் போனோம். ஆட்டோவுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து 1500 செலவாச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து பஸ் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் ஏறி போனோம். ஆனால் நாங்கள் ஆட்டோவில் நடந்து தான் போனது அதிகம். ஸோ அதனால் வந்து ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவில் வந்து ஒரு 1500 அதுக்கே போயிடுச்சு. அங்கே போய் ரூம் பிடிச்சோம். ரூம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஆனால் வந்து எங்களுக்கு தான் 1000 ரூபா. வந்து எல்லாேருக்கும் அது 1000 ரூபா கொடுப்பாங்களான்னு தெரியல. நாங்கள் பையா குறைச்சி கொடு பையா பேசி அப்படி இப்படின்னு பேசி 1000 ரூபாய்க்கு வந்து வாங்கினோம். ஒரு நாளைக்கு வந்து அந்த ரூம் வந்து 1000 ரூபா. நாங்கள் வந்து ஒரு 3 நாள் தங்கினோம். ஆமாம் 3 நாள் தங்கினோம். 3 நாள் தங்கியிருந்து 3 நாள் நம்ம 4 நாள் தங்கினோம். சரி 4 நாள் நாங்கள் தங்கினோம். 4ஆவது நாள் நாங்கள் ஈவினிங் வந்து வேன் பிடிச்சி கிளம்பி வர்ற மாதிரி இருந்துச்சு. 4 நாளுக்கு 4000 ரூபா எங்களுக்கு ரூமுக்கே போயிடுச்சு. ஆனால் அவர் காலையில் சுடுதண்ணிலாம் வச்சு கொடுத்தாருங்க, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்தாரு. பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் இருந்தனால அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பாட்டு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போகும், ஒரு பெரிய பட்ஜெட் போகும். அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு ஆளுக்கே ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் 70 ரூபா 50 ரூபா ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் நான் 50 ரூபாய்க்கு மேலே தான், அதுக்கு மேலே தான். அதனால கால்குலேட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து சுடுதண்ணிலாம் வச்சு கொடுத்தாங்க. அது போக வந்து அங்கேயே ரூம் தங்கிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் போகிறதுக்காண்டி பிளான் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட்டு நாள் ஹரிச்சந்திரகட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போனோம், சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டுமே வேன் வந்து 2500 எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேனில் வந்து ஏற்றிட்டு போனாங்க. 2500 கொடுத்து போனோம். பட் ஒருத்தர் தான், ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. பட் சேஃபாக கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு வந்து விட்டார். அடுத்த நாள் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் உங்களை நாங்கள் ஜீவிதம் ஃபோட்டும் கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ரத்தன்கட்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், பக்கத்தில் 2-3 ஃபால்ஸுக்கும் கூப்பிட்டு போகிறேன். அந்த ஃபால்ஸ் தான் ரத்தன்கட்டில் லேட்டர்னால கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேனுக்கே எங்களுக்கு வந்து 7000 போயிடுச்சு. முந்தின நாள் வந்து ஒரு 2500, இது வந்து ஒரு 5000, ஆக மொத்தம் 7500 வேனுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கல்சுபாய் வந்து வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்குது, அங்கே தங்கியிருந்த இடத்துக்கு பின்னாடி தானே இருக்குது. அதனால் அந்த மலையில் ஏறிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கல்சுபாய் ஏறிட்டு வந்து பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்து நேராக கோட்டி போய் கோட்டியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு வேன் பிடிச்சி தான் போனோம். அன்றைக்கி நைட்டு வந்து கோட்டியிலேருந்து நாசிக்கு வந்து வண்டி கிடைக்கல. அதோட என்ன பண்ணால் ஒரு வேன் பிடிச்சி போனோம். அந்த வேன் வந்து 1500 வாங்கிட்டு விட்டாங்க அந்த வேனில். அதுவுமே எங்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவு தான். பஸ்ஸுக்கான டைமுக்கு போக முடியலங்க, ஏன்னா மலையை முடிச்சுட்டு வரதுக்கு எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் போயிட்டோம். 1500 ஆகிடுச்சு. 1500 கொடுத்து நாங்கள் வந்து டாப்புக்கு, அதாவது அந்த நாசிக் போயிட்டோம். போயிட்டு நாசிக்லேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா ட்ரிம்பக் போனோம். ட்ரிம்பக்கில் பார்த்தீங்கன்னா, ட்ரிம்பக்கில் போகிறதுக்கு அது வந்து அங்கே ஒரு 1500 1800 என்னமோ ஆச்சு. அதுவுமே வந்து 1200 ஆச்சு. அங்கேயுமே ஒரு 1200 ஆச்சு. அதுவும் ஒரு காரை பிடிச்சி தான் போனோம். அங்கே ட்ரிம்பக் போயிட்டு அங்கே ரூம் தேடினோம். 2 நாள் நாங்கள் தங்கினோம். ஏன்னா பிரம்மகிரியும் வீடியோ எடுக்கணும், ஹரியர் ஃபோர்ட்டையும் வீடியோ எடுக்கணும். ஹரியர் ஃபோர்ட் வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி போவோங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அதனால் 3500 கேட்டாங்க. 2 நாளைக்கு 3500. ஸோ இப்போவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்திருக்குன்னு. 3500 தங்கியிருந்து அங்கே அந்த 2 நாள் அந்த ரூம் உண்மையிலே பெஸ்ட்டுங்க. அவர் வந்து ரூம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் அங்கே ரூம் கொடுத்தவர் வந்து உண்மையிலே ஒரு ஜாலி கேரக்டர், சாஃப்ட் கேரக்டர், ஃப்ரீயாக விட்டார். அவர் கான்டாக்டையும் கீழே போடுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுபோக அங்கே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ 2 நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து என்ன பண்ணோம், ஹரியர் ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கும் பிரம்மகிரி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். அது ஒரு 100 ரூபாவில் முடிஞ்சு போச்சு. ஹரியர் ஃபோர்ட்டு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேன் பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து 750 போகிறதுக்கு 750, வர்றதுக்கு 750. போகிறதுக்கு அதாவது நாங்கள் தங்கியிருக்க ட்ரிம்பகேஸ்வர் கோயிலேருந்து காலங்காலத்தில் ஒரு வேன் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேனில் போகிறதுக்கு ஒரு 750, வர்றதுக்கு 750. அதுவே ஒரு பட்ஜெட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட்லாம் எடுத்து போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய பட்ஜெட்டே. இப்போவே ஒரு அமௌண்ட் நான் கால்குலேட் பண்ணி பக்கத்துலேயே போட்டிருப்பேன். அந்த அமௌண்ட்டு தான் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து இதுக்கு மேலேயே ஆச்சு. ஏன்னா இதில் நான் சாப்பாடெலாம் சேர்க்கலை, அப்புறம் இதர செலவுகள், அங்கே ட்ரெக்கிங் போகிற இடத்துல அங்கே கைடுக்கு கொடுத்த காசு, அப்படி இப்படின்னு அதை ஒவ்வொரு வீடியோலையும் இருந்து இதுக்கு மேலேயே ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அது எப்போன்னு நான் உங்களுக்கு அப்புறமேட்டி சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சாப்டர் 2ன்னு ஒன்று வரப்போகுது.
அது ஆரம்பிக்கும் போது பட்டாசாக இருக்கும், செம்மையாக நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, கொஞ்சம் அதுக்கு நடுவில் சில பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு வந்து போவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹோட்டலில் அங்கே மகாராஷ்டிராவில் சாப்பிட்ற இடங்கள்லாம் சில ஒரு கூத்து நடந்துச்சுங்க. ஒரு ஹோட்டலில் என்ன ஆகி போச்சுன்னா, மெனு கார்டில் ஃபுல்லாமே ஹிந்தியில் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அந்த ஃபுல்லாக பார்த்துட்டு அரிச்சு கட்டிட்டோம், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். பயங்கரமாக என்னென்ன எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு பார்த்தா கடைசியில் பார்த்தா பெரிய பில்லு கொடுக்குறாரு, 720 ரூபாய்க்கு பில்லு காமிச்சாரு. என்னடா இது, நம்ம வெறும் நூடுல்ஸும் இது தானே சாப்பிட்டோம், என்னடா இது ஒரு 720 ரூபாய்க்கு பில்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு, என்ன கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லி போய் அவர் ஓனர்கிட்ட போய் நின்றுட்டோம். அவர் வந்து கணக்கு சொல்கிறதுக்குலாம் போதுமே போச்சு. அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரில, எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரில. இங்கிலீஷ்லேயும் நான் பேச வர்றேன், தமிழ்லேயும் அவருக்கு தெரில. ஹிந்தி எங்களுக்கு தெரியாது சுத்தமாக, ஹிந்தி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் நீ கணக்கு சொன்னால் தான் நாங்கள் காசு கொடுப்போம்னு சொல்லி நின்றுட்டோம். இன்னும் உடனே அவர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள போதும் நான் போச்சு. அவர்கிட்ட அப்பயே சொன்னேன், உங்கள் மெனு கார்டில் இங்கிலீஷையும் சேர்த்துக்குங்க, நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தொல்லை இருந்திருக்காதுன்னு சொன்னேன். அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டார். அவர் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணார், கையெடுத்து இப்படி கும்பிட்டாருங்க அந்த ஹோட்டலில் எல்லாரும் முன்னாடியும். எனக்கு சிரிப்பே வந்துச்சு, எல்லோரும் சிரிச்சிட்டோம் நாங்கள் எல்லோரும். தயவு செஞ்சு போங்கப்பா நீங்கள் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட காசை வாங்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வெளில போங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அதோடு நாங்கள் அப்படியே காசை கொடுத்துட்டு வந்துட்டோம். வரும்போது எங்களுக்கு சரியான சிரிப்பாயிடுச்சு. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். ஹிந்தி அவங்களுடைய மொழிகள் இருக்கும்ல, வேறு மொழிகள்லாம், அந்த மராத்தி அந்த மொழி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மற்ற மொழிக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து படிக்கிறதுக்கு இதாக இருக்கும். இப்போ தானே கூகுள் லென்ஸ்லாம் வந்திருக்கு. கூகுள் லென்ஸில் நாங்கள் ட்ரிப்புக்கு போகும்போது அதை பற்றி எனக்கு தெரியும், பட் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் நான். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு, இங்கிலீஷ் அங்கே இருக்காது, ஹிந்தி முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகாராஷ்டிரா சீரீஸே இதோட முடியுது. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. உண்மையிலே ஒரு அற்புதமான ட்ரிப்பை வந்து மொத்தமாக முடிக்கிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசாக சில வீடியோஸ்லாம் இருக்குது. என்ன வீடியோ இருக்குங்கிறது, அடுத்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். அண்ட் வந்து உண்மையிலே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் பயங்கரமான சீரீஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேங்க. நம்ம போகவே முடியாத பல இடங்களை பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அட்வென்ச்சராக பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வந்து இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொன்றும் அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம வீடியோ நிறைய குழந்தைங்களும் ஃபேமிலியும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க போக முடியாத இடங்களுக்குலாம் போய் முடிஞ்சளவு ரிஸ்க் எடுத்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை விட முடிஞ்சளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களை எந்த இடத்துலையுமே நாங்கள் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். அண்ட் ஃபைனலி நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னா, கார்த்திகை தீபம் கொண்டாட போகிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. அதாவது கேமராமேனே சிரிச்சுட்டு ஓடுறான். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நவம்பர் 27 என்ன தேதி ஒன்று கார்த்திகை தீபம் வந்தது, நவம்பர் 27 தான், 22 என்னமோ நவம்பர் லாஸ்ட் வந்துச்சு கார்த்திகை தீபம். நாங்கள் என்ன பண்ணோம், திருவண்ணாமலைக்கு போய் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். சரி ஓகே, கார்த்திகை தீபத்தை எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் மகாராஷ்டிரா சீரீஸ் பாதி போயிட்டுருக்கு, இன்னும் மீதி வீடியோ இருக்குது. சரி ஓகே, மகாராஷ்டிரா சீரீஸ் முடிஞ்ச உடனே வீடியோ போட்டுடலாம் பிளான் பண்ணோம். ஆனால் மகாராஷ்டிரா சீரீஸ் இப்போ தான் முடியுது, அடுத்த வருஷமே பிறந்துச்சு. பல பேர் இந்த திருவண்ணாமலை வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன போஸ்ட் போட்டாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, திருவண்ணாமலை வீடியோன்னு. ஆனால் அந்த வீடியோ அடுத்து வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த திருவண்ணாமலை வீடியோவில் உங்களை நான் சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாஸ்கே. பாய் பாய்.